ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறார் மனவை முஸ்தபா. ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என்கிறார் மு. கு. ஜெகந்நாதர். மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் 98 குறிப்பிட்டுள்ளனர். மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரிச் சங்கம் வைத்தும் என்னும் சின்னமூரு செப்பேட்டு குறிப்பு சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகிறது. வடமொழியில் வழங்கிய இந்த இராமாயண மகாபாரதத்தின் தென்ம செய்திகள் சங்க இலக்கியங்களில் பரவலாக இடம்பெற்றுள்ளன. இதுவும் பிற மொழி கருத்துக்களை கதைகளை தமிழ் படுத்தியமையை புலப்படுத்துகிறது. பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லி பாரதம் முதலிய சில காப்பியங்களும் வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவையே. மொழிபெயர்ப்பு தேவை. மொழிபெயர்ப்பு எல்லா காலகட்டங்களிலும் தேவையான ஒன்று. விடுதலைக்கு பிறகு நாட்டின் பல பகுதிகளையும் ஒரே ஆட்சியின் கீழ் இணைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. தேசிய உணர்வு ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் இந்திய அரசு மொழிபெயர்ப்பை ஒரு கருவியாக கொண்டது. ஒரு மொழியில் இருக்கும் நூல்களை பிற மொழியில் மொழிபெயர்த்தது. பல்வேறு மாநிலங்களில் இருக்கின்ற எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் ஆகியோரை பற்றிய நூல்களையும் வெளியிட்டது. இத்தகைய மொழிபெயர்ப்பு முயற்சிகள் சாகித்ய அகாதமி, தேசிய புத்தக நிறுவனம், NBT, தென்னிந்திய புத்தக நிறுவனம் ஆகியவற்றின் மூலம் செய்யப்பட்டன. ஒரு மொழிபெயர்ப்பின் தேவையை உணர்ந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறார்கள். உலகம் போரின் போது அமெரிக்கா சரண் அடையாவிடில் குண்டு வீசப்படும் என்ற செய்தியை ஜப்பானுக்கு அனுப்பியதாகவும் அதற்கு ஜப்பான் மொகுசாஸ்டு என்ற விடை அனுப்பியதாகவும் கூறுவர். அந்த தொடரின் பொருள் தெரியாமையால் அமெரிக்கா ஹிரோஷிமாவில் குண்டு வீசியது என்று சொல்கிறார்கள். அந்த தொடருக்கு பொருள் விடை தர அவகாசம் வேண்டும் என்பதாம். ஆனால் அதற்கு அமெரிக்கர்கள் மறுக்கிறோம் என்று பொருள் கொண்டதாகவும் கூறுவர். இது உண்மையெனில் மொழிபெயர்ப்பு சரியாக அமையாததால் காலத்திற்கும் அழிவு தரும் களங்கம் நேர்ந்தது எனலாம். மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். பல அறிவுத்துறைகளையும் தொழில் துறைகளையும் வெளிநாட்டாரை எதிர்பார்க்காமல் நாமே நமக்கு வேண்டிய அனைத்தையும் உருவாக்கி கொள்ள முடியும். மனித வளத்தை முழுமையாக பயன்படுத்த முடியும். வேலைவாய்ப்பு தளத்தை விரிவாக்க முடியும். நாடு, இன, மொழி எல்லைகள் கடந்து ஒருலகத்தன்மையை பெற முடியும். நாடு விடுதலை பெற்ற பிறகு பல நாட்டு தூதரகங்கள் நம் நாட்டில் நிறுவப்பட்டன. அவை தங்களுக்கிடையே இலக்கியம், பண்பாடு, தொழில் வளர்ச்சி, கலை போன்றவற்றை அறிமுகப்படுத்தும் நோக்கில் தத்தம் மொழிகளை கற்றுக்கொண்டிருக்கின்ற முயற்சியை மேற்கொண்டு வருகின்றன. இதனை சார்ந்து பிற மொழிகளை கற்றுத்தரும் தனியார் நிறுவனங்களும் உருவாகியுள்ளன. பள்ளிகளும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பிற மொழிகளை கற்கும் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. பாரதியின் மொழிபெயர்ப்பு. எக்ஸிபிஷன், காட்சி, பொருட்காட்சி, ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ். இருப்பு பாதை, ரெவல்யூஷன், புரட்சி, ஸ்ட்ரைக், தொழில் நிறுத்தம், வேலை நிறுத்தம். இலக்கிய இறக்குமதி. பிற மொழி இலக்கியங்களை அறிந்து கொள்ளும் இவை போன்ற புதிய படைப்புகள் உருவாகவும் மொழிபெயர்ப்பு உதவுகிறது. இலக்கியம் என்பது தன் அனுபவத்தை எழுதுவது என்றாலும் அது கலை சிறப்புடையதாக இருக்கிற போது அனைவரது அனுபவமாகவும் பொதுநிலை பெறுகிறது. அத்தகைய பொதுநிலை பெற்ற இலக்கியத்தை மொழிவேலி
சிறையிடுகிறது. மொழிவெறியை அகற்றும் பணியை மொழிபெயர்ப்பு செய்கிறது. ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான ஷேக்ஸ்பியர் அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்டார். 18ஆம் நூற்றாண்டு வரை வடமொழி நூல்கள் பல தமிழில் ஆக்கப்பட்டன. ஆங்கிலேயர் வருகைக்குப் பின் ஆங்கில நூல்களும் ஆங்கிலம் வழியாக பிற ஐரோப்பிய மொழி நூல்களும் அறிமுகமாயின. இவற்றில் தரமான நூல்கள் என்று பார்த்தால் சிலதான் எஞ்சும். இதேபோல தமிழ் நூல்களும் பிற மொழிகளுக்கு அறிமுகமாயின. தமிழ் மொழிக்குரிய நூலாக இருந்த திருக்குறள் உலக மொழிகளுக்குரியதாக மாறியது மொழிபெயர்ப்பால்தான். மொழிபெயர்ப்பு இல்லாவிடில் சில படைப்புகளும் கூட உருவாகியிருக்க முடியாது. ஷேக்ஸ்பியர் இருந்திருக்க முடியாது. கம்பன் இருந்திருக்க முடியாது. ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலி ஆங்கிலத்தில் அவரே மொழிபெயர்த்த பிறகுதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. மகாகவியான பாரதியின் கவிதைகளும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தால் உலக அளவில் உயரிய விருதுகளும் ஏற்பும் கிடைத்திருக்கும். ஒரு நாடு எவ்வளவு மின்னாற்றலை பயன்படுத்துகிறது என்பதை கொண்டு அதன் தொழில் வளர்ச்சியை மதிப்பிடுகிறார்கள். அதேபோல் ஒரு நாட்டின் மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கையை கொண்டு அந்நாட்டின் பண்பாட்டையும் அறிவையும் மதிப்பிடுவார்கள். நேரடி மொழிபெயர்ப்பாக பிரெஞ்சு, ஜெர்மன், ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா முதலான நாடுகளின் நூல்கள் இன்று கிடைக்கத் தொடங்கியிருப்பது நல்ல பயனை அளிக்கும் என எதிர்பார்க்கலாம். மொழிபெயர்ப்பின் மூலம் இலக்கிய திறனாய்வு கொள்கைகளையும் பெற்றிருக்கிறோம். இன்றுள்ள புதிய எங்கோ தொலைதூரத்தில் வாழும் மனிதர்கள் தங்களின் மொழியில் சொன்னவற்றை எழுதியவற்றை இன்னொரு மொழியில் தமக்கு தெரிந்த மொழியில் மொழிபெயர்த்து அறிந்து கொள்கிறார்கள். அதுதான் மொழிபெயர்ப்பு. எப்பொழுது உலகத்தில் 4-5 மொழிகள் உருவாயினவோ அப்பொழுதே மொழிபெயர்ப்பும் வந்துவிட்டது. கருத்து பரிமாற்றம், தகவல் பகிர்வு, அறநூல் அறிதல், இலக்கியம், தத்துவம் என்பன எல்லாம் மொழிபெயர்ப்பு வழியாகவே சர்வதேச தன்மை பெறுகின்றன. ராகுல் சாங்கிரத்யாயன் 1942ஆம் ஆண்டு ஹஜிராபாக் மத்திய சிறையில் இருந்தபோது வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதினார். 1949ஆம் ஆண்டு இந்நூலை கணமுத்தையா என்பவர் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். இன்று வரையில் வால்காவிலிருந்து கங்கை வரை ஒவ்வொரு தமிழரும் விரும்பி படிக்கும் நூலாக இருக்கிறது. இதுவரையில் பல பதிப்புகள் வெளிவந்திருக்கின்றன. 1949ஆம் கணமுத்தையா இன்றுள்ள புதிய திறனாய்வு முறைகளை எல்லாம் நாம் ஆங்கிலத்தின் வழியாகவே பெற்றிருக்கிறோம். பிறமொழி இலக்கியங்கள்
இலக்கிய வடிவங்கள் பலவும் தமிழுக்கு அறிமுகமாகி இது போன்ற முயற்சிகள் இங்கு மேற்கொள்ளப்படுகின்றன. மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களை தமிழ் இலக்கியங்களோடு ஒப்பு நோக்கி சிந்தனை, வடிவம், உத்தி, மையக்கரு, பயன்பாடு போன்ற பலவகை கூறுகளை எடை போடவும் வளர்க்கவும் மொழிபெயர்ப்பு உதவுகிறது. 100 ரிலேஷிப்ஸ் were washed away என்பதை தொடர்வண்டியில் உறங்கிக் கொண்டிருந்த 100 பேர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார்கள் என்று ஒரு செய்தித்தாள் வெளியிட்டது. ரெயில் ஸ்லீப்பர் என்பது தொடர்வண்டியின் போக்குவரத்து பாதையின் தண்டவாளத்தில் உள்ள குறுக்கு தட்டைகளாகும். அதனை உறங்கிக் கொண்டிருந்தோர் என மொழிபெயர்ப்பது பெரும்பிழையே. கேமல் என்பதற்கு வடம், கயிறு, ஒட்டகம் என இரு பொருள் உண்டு. ஊசி காதில் வடம் நுழையாது என்னும் வேற்றுமொழிய தொடரை ஊசி காதில் ஒட்டகம் நுழையாது என்று மொழிபெயர்த்து பயன்படுத்துகிறோம். இத்தொடரில் வடம் என்பதே பொருத்தமான சொல்லாக அமையும். அதாவது ஊசி காதில் நூல் நுழையுமே அன்றி கயிறு நுழையாது என்பதே. மொழிபெயர்ப்புகள் கழிவின்றி சிதறலின்றி மூலமொழியின் கருத்துக்களை வெளிப்படுத்துவதாக அமைய வேண்டும். அண்டர்கிரவுண்ட் டிரைனேஜ் என்ற தொடரை மொழிபெயர்ப்பதில் தடுமாற்றம் வந்தது. பாதாள சாக்கடை என்பது போன்றெல்லாம் மொழிபெயர்த்தனர். தமிழோடு தொடர்புடைய மலையாள மொழியை பயன்படுத்திய புதைசாட்டை என்ற சொல் புதைசாக்கடை என்ற சொல் பொருத்தமாக இருப்பதைக் கண்டனர். அதையே பயன்படுத்தத் தொடங்கினர்.